கள சார்பு ஆய்வாளர் அனைவருக்கும் கணியன் குழுமத்தின் சார்பான ஒரு அன்பான வணக்கம். கேப்டன் எஸ்ஐ சப்ஜெக்ட் வைஸா நமக்கு உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கடந்த எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா 140 வினாக்கள் எஸ்ஐ எக்ஸாமுக்கு கேட்கப்பட்ட வினாக்கள்ல 136 வினாக்கள் நம்மளுடைய பயிற்சி வகுப்பு தான் நடத்தப்பட்டுச்சு. சரிங்களா? சோ இன்னைக்கு நம்ம அரசியல் அமைப்பு பார்க்க போறோம். சோ அரசியலமைப்பு சார்பாக உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வரப்போகுதுன்ற ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். என்ன பிளான் பாருங்க. சோ அரசியலமைப்பு தோன்றிய வரலாறு, பிரியாம்பல் முகவுரை, ஒன்றியமும் அதன் ஆட்சியலையும், சிட்டிசன்ஷிப் குடியுரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு மற்றும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள், மத்திய அரசு நிர்வாகம், மத்திய சட்டமன்றம், மாநில அரசு நிர்வாகம், மாநில சட்டமன்றம், நீதித்துறை, உள்ளாட்சி அமைப்புகள், மத்திய மாநில அரசோட உறவுகள், அந்த மத்திய மாநில அரசுக்கு கீழ் வரக்கூடிய பணிகள், சில வகுப்பினர் தொடர்பான சட்ட வகைமுறைகள், அதாவது இடஒதுக்கீடு சம்பந்தமாக, நெருக்கடி நிலைகள், அலுவலக மொழிகள், தேர்தல் எலெக்ஷன்ஸ், அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தம், அரசியலமைப்பு சார்ந்த குழுக்கள், அரசியலமைப்பு சாராத குழுக்கள், வெளியுறவு கொள்கை, அரசியலமைப்பு சார்ந்த பிற செய்திகள், தேசிய அடையாளங்கள், அதே மாதிரி பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்டிக்கல், இதுல இருந்து ஃபுல்லா அடுத்து உங்களுக்கு கிளாஸஸ் கொடுக்க போறோம். ஸோ எங்களோட இணைந்திருங்கள். கணியன் குழுமம் உங்கள் வெற்றிக்கு என்றும் துணை நிற்கும் சொல்லிக்கிறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ இன்னைக்கு பாருங்க, இந்திய அரசியலமைப்பு தோன்றிய வரலாறு அந்த டாபிக்ல பார்க்க போறோம். ஸோ அதன் அடிப்படையில் இது வரைக்கும் நடந்த கொஸ்டின் டிஎன்யூ சர்வேல இந்த இந்திய அரசியலமைப்பு தோன்றிய வரலாறு, அந்த வரலாறுல என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அதை பார்த்துட்டு இனிமேல எந்தெந்த கொஸ்டின் கேட்கறாங்க அதை பார்ப்போம். சோ இந்தியாவுடன் வணிக உறவை நிறுவிய முதல் நாடு, இது 2023 கேட்டாங்க. தெரிஞ்சவங்க ஆன்சர் கமெண்ட்ல பண்ணுங்க. இந்தியாவுடன் வணிக உறவை நிறுவிய முதல் ஐரோப்பிய நாடு. ஐரோப்பிய கண்டத்தில இருந்து இந்தியாவிற்குள் வணிகம் செய்ய வந்த நாடுகளை ஐரோப்பிய நாடுகள் சொல்றோம். இந்த ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்குள்ள வருகை தந்த வரிசை முறைன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஷார்ட்கட் வச்சுக்கணும். போடா ஆண்டவனுக்கே டோனிய பிடிக்கும். என்ன சார் டோனியை பிடிக்கும் சொல்றீங்க, டே போட்டிருக்கீங்க துணைக்கால் போலன்னு ஷார்ட்கட்ல கரெக்ஷன் பண்ணக்கூடாது. சரிங்களா? சொல்ல பாருங்க, போர்ச்சுகீசியர்கள் அவர்கள் தான் இந்தியாவுக்குள் முதலில் வந்த ஐரோப்பியர். சரிங்களா? இந்தியாவுடன் வணிக உறவை நிறுவிய முதல் ஐரோப்பிய நாடு இது போர்ச்சுகீசியர் தான். சரியா? சோ அடுத்து டச்சுக்காரர்கள், அடுத்து ஆங்கிலேயர்கள், அடுத்து டேனியர்கள், அடுத்து பிரெஞ்சுக்காரர்கள். இதுல போர்ச்சுகீசியர்களை பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள் முதலில் நுழைந்த ஐரோப்பியரும் போர்ச்சுகீசியர் தான். இந்தியாவை விட்டு இறுதியாக வெளியேறிய ஐரோப்பியர்களும் யாருதான்? இந்த போர்ச்சுகீசியர்கள் தான். சரிங்களா? இந்த ஆங்கிலேயரோட ஆட்சி காலத்தை இரு வகையாக நம்ம பிரிக்கலாம். ஆங்கிலேயர்கள் நம்மளை அதிக காலம் ஆட்சி செய்தார்கள். அந்த ஆட்சி காலத்தை இரு வகையா பிரிக்கலாம். ஒண்ணு கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி, ரெண்டு நேரடி ஆட்சி. ரெண்டு என்ன ஆட்சி? நேரடி ஆட்சி. சரிங்களா? முடியாட்சின்னு சொல்லுவோம். சரியா? சோ இந்தியாவுடன் வணிக உறவு நிறுவிய முதல் நாடு ஐரோப்பிய நாடு. சரிங்களா? சோ அடுத்த கொஸ்டின் போவோம். எந்த சட்டம் பர்மாவை இந்தியாவிலிருந்து பிரித்தது? இது 2022 கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். எந்த சட்டம் பர்மாவை இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தோம்னா, ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல பல சட்டங்கள் போட்டிருப்பாங்க. கிழக்கிந்திய கம்பெனி கீழ் இயற்றப்பட்ட சட்டங்கள், நேரடி ஆட்சியின் கீழ் இயற்றப்பட்ட சட்டங்கள் சொல்லுவோம். இது எந்த சட்டம் பர்மாவை இந்தியாவிலிருந்து பிரித்ததுன்னா தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் தெரிய உங்களுக்கு 1க்கு A 2க்கு B ஆன்சர் பண்ணிக்கிட்டே ஆகும். சரிங்களா? சோ எந்த சட்டம் இந்தியாவிலிருந்து பர்மாவை பிரிச்சுன்னா 1935 இந்திய அரசு சட்டம் தான். இது ஒரு முக்கியமான சட்டம், இந்திய அரசு சட்டம். ஏன்னு சொன்னோம்னா தற்போது இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்புல 3/2 பங்கு அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய சட்ட மூலங்கள் எல்லாமே இந்த இந்திய அரசு சட்டம் 1935 தான் எடுத்தான். சரியா? இதை பாத்தீங்கன்னா இந்த இந்திய அரசு சட்டத்துல 10 அட்டவணையும் 321 சட்ட பிரிவும் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ்னா பர்மாவை இந்தியாவிலும் பிரித்தது, இந்த பாயிண்ட் வச்சுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி இந்த இந்திய அரசு சட்டம் 1935 படிதான் உருவாக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம் 1935 படிதான் 1937 கூட்டாட்சி நீதிமன்றம் டெல்லியில அமைக்கப்பட்டுச்சு. சரிங்களா? சோ எந்த சட்டம் இந்தியாவிலிருந்து பர்மாவை பிரிச்சுன்னா இந்திய அரசு சட்டம் 1935 தான். அதே மாதிரி 1833 பட்டய சட்டம் பாருங்க. இந்த பட்டய சட்டத்திலும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வங்காளத்தின் தலைமை ஆளுநர் பதவியை இந்தியாவின் தலைமை ஆளுநர் என மாத்துறாங்க. ஃபர்ஸ்ட் அவ்வாறு நியமனம் செய்யப்பட்ட இந்தியாவின் தலைமை ஆளுநர் யாருன்னு பாத்தீங்கன்னா
வில்லியம் பெண்டிங் பிரபு தான். சரியா? சோ 1833 பட்டய சட்டம். இந்த 1833 பட்டய சட்டத்தின்படிதான் போட்டித் தேர்வு அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. போட்டித் தேர்வு அறிமுகம் செய்யப்பட்டதுன்னா 1833 பட்டய சட்டம் தான். இல்ல மிண்டோ மார்லி சட்டம். மிண்டோ மார்லி சட்டம் 1909. இந்த 1909 மிண்டோ மார்லி சட்டம். இந்த சட்டத்துல தான் பாத்தீங்கன்னா முஸ்லிம்களுக்கு தனித்தொகுதி கொடுத்திருப்பாங்க. முஸ்லிம்களுக்கு தனித்தொகுதி வழங்கப்பட்டதால் மிண்டோ பிரபு அவர்கள் வகுப்பு வாரி பிரதிநிதித்தின் தந்தை என அழைக்கப்படுவார். சரியா? சோ எந்த சட்டம் இந்தியாவிலிருந்து பர்மாவை பிரிச்சுன்னா 1935 இந்திய அரசு சட்டம். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2022 கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். புனித டேவிட் கோட்டை, புனித ஜார்ஜ் கோட்டை, புனித வில்லியம் கோட்டை, புனித லூயிஸ் கோட்டை. இந்த சைடு கல்கத்தா, அது அமைந்துள்ள இடம் கல்கத்தா, பாண்டிச்சேரி, சென்னை, கடலூர். சரியா? சோ புனித டேவிட் கோட்டை, புனித டேவிட் கோட்டை எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா கடலூர்ல இருக்கு. புனித டேவிட் கோட்டை கடலூர்ல இருக்கு. புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில இருக்கு. புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில இருக்கு. ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை, ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை எதுனா இந்த புனித ஜார்ஜ் கோட்டை. புனித வில்லியம் கோட்டை கல்கத்தால இருக்கு. இந்த கல்கத்தால தான் என்னன்னா 1773 ஒழுங்குமுறை சட்டத்தின்படி 1774 முதல் உச்ச நீதிமன்றம் கல்கத்தால அமைக்கப்பட்டுச்சு. 1774 எந்த இடத்துலனா புனித வில்லியம் கோட்டை. லூயிஸ் கோட்டை எங்க இருக்கு? பாண்டிச்சேரியில இருக்கு. சோ இதுக்கு ஆன்சர் 4312. 4312. சரிங்களா? சோ கோட்டைகள். சோ பாருங்க, நம்மளுடைய கணியன் IAS அகாடமி மதுரையில நேரடி வகுப்பு போயிட்டு இருக்கு. ஈவினிங் கிளாஸ் போயிட்டு இருக்கு, மார்னிங் கிளாஸ் போயிட்டு இருக்கு, வீக்கெண்ட் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. கடந்த வட்டம் கேட்கப்பட்ட எஸ்ஏ எக்ஸாம்ல 140 வினாக்களுக்கு 136 வினாக்கள் நம்மளுடைய அகாடமியில நடத்தப்பட்ட வினாக்கள் தான். சரியா? சோ மேலும் விவரங்களுக்கு 875-475-4444 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க எக்ஸ்ட்ரா டீடைல் கேட்டுக்கலாம். அடுத்த கொஸ்டின். பன்னாட்டு கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு. பன்னாட்டு கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு. சர்வதேச சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு பார்த்தோம்னா 1920. சரிங்களா? இது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் இது சம்பந்தமா தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து 1914 இருந்து 1918 வரைக்கும் நடக்கும். அந்த முதலாம் உலக போரின் முடிவில் உருவான சங்கம் தான் என்ன சங்கம்னா பன்னாட்டு கழகம். இந்த பன்னாட்டு கழகத்தை உருவாக்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா உட்ரோ வில்சன் என்பவரால் உருவாக்கப்பட்டது. பன்னாட்டு கழகம் யாரால் உருவாக்கப்பட்டுச்சுன்னா உட்ரோ வில்சன் என்பவரால் உருவாக்கப்பட்டுச்சு. சோ பன்னாட்டு கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு அதாவது 1945. 1945 அக்டோபர் மாசம் 24ஆம் தேதி. அக்டோபர் மாசம் 24ஆம் தேதி எந்த உருவாக்குச்சுன்னா ஐக்கிய நாடுகள் சபை, ஐநா சபை உருவாக்கப்பட்டுச்சு. சரியா? சோ பன்னாட்டு கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1920. அதை உருவாக்கியவர் பார்த்தீங்கன்னா உட்ரோ வில்சன். சோ இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு 2010 கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு. சோ இந்திய அரசியலமைப்பு உருவாக்க வரைவு குழுன்னு ஒரு குழு அமைப்பாங்க. வரைவு குழு, அந்த வரைவு குழு 1947 அமைப்பாங்க. அந்த வரைவு குழு தான் நம்மளுடைய அரசியலமைப்பை எழுதி முடிச்சுட்டு ஒரு நாள், என்னைக்கு அந்த ஒரு நாள் பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் 26ஆம் தேதி. நவம்பர் மாசம் 26ஆம் தேதி 1949. 1949 வரைவு குழு நம்மளுடைய அரசியலமைப்பை சமர்ப்பிக்கும். சோ நம்மளுடைய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னா நவம்பர் 26, 1949. சோ ஏத்துக்கிட்டாங்களா? சோ அந்த நவம்பர் 26 தான் நம்மளுடைய சட்ட தினமா இருக்கு. சோ மத்த சட்டங்கள் ஃபுல்லா என்னைக்கு நடைமுறைக்கு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 26. ஜனவரி 26 1950 தான் நடைமுறைக்கு வந்துச்சு. சோ நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1950. நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1950. ஏன் இந்த ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 1929 காங்கிரஸ் மாநாட்டு, லாகூர்ல காங்கிரஸ் மாநாடு நடக்கும். அந்த காங்கிரஸ் மாநாட்டு தீர்மானம் பூரண சுயராஜ்ய நாளை கொண்டாடுங்க. என்னைக்கு கொண்டாடினாங்க பாத்தீங்கன்னா ஜனவரி 26 1930 கொண்டாடினாங்க. அந்த ஜனவரி 26 1930 நினைவு கூறும் வகையில் தான் இந்த ஜனவரி 26 1950 நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்துச்சு. சரிங்களா? சோ நடைமுறைப்படுத்தப்பட்ட போது என்னென்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 22 பகுதிகள் இருந்துச்சு. அதே மாதிரி 8 அட்டவணைகள் இருந்துச்சு. 395 சட்ட பிரிவுகள் இருந்துச்சு. இதோட முக்கியமான முன்னாடி ஒரு வார்த்தை பிரியாம்பல், முகவரையோடு பகுதிகள், அட்டவணைகள், சட்ட பிரிவுகள் இருந்துச்சு. சரிங்களா? சோ நண்பர்கள் அனைவரும் பாருங்க, நம்ம வந்து எல்லா வகையான போட்டித் தேர்வுக்கும் புக்கு போட்டிருக்கோம். இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா பொது தமிழ்
எந்த ஒரு தமிழ் தகுதி தேர்வா இருக்கட்டும், குரூப் 4 குரூப் 2 எந்த ஒரு எக்ஸாமா இருக்கட்டும், இந்த பொது தமிழ்ல இருந்துதான் கம்பல்சரி 96 வினாக்களுக்கு மேல எப்பயுமே கேட்டிருக்காங்க. மிக குறைந்ததுன்னா 96 தான், 98 எல்லாம் கேட்டிருக்காங்க. சோ ஒவ்வொன்றுக்கு இண்டிவிஜுவலா புக்கு போட்டிருக்கோம். வரலாறா இருக்கட்டும், அதே மாதிரி பொது தமிழ் வினா வங்கி கொஸ்டின் பேங்க் இருக்கு. அதே மாதிரி எஸ்எஸ்சி குரூப் 2க்கு மெயின் எக்ஸாமுக்கு, குரூப் 4க்கு, காவலர் தேர்வுக்கு, எஸ்ஐ எக்ஸாமுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு தனித்தனியாவே புக் இருக்கு. இந்த எஸ்ஐ புக்கு இப்ப ஃபுல் புக்கா வச்சிருக்கோம். அடுத்து இண்டிவிஜுவல் புக்கா ஒவ்வொன்னா எஸ்ஐக்கு இண்டிவிஜுவல் புக்கா போட போறோம். காத்திருங்கள், விரைவில் உங்களுக்கு அந்த புக்கு கிடைக்கும். சோ அடுத்த கொஸ்டின், ஐநா சபை, ஐக்கிய நாடுகள் சபை அமைக்கப்பட்ட ஆண்டு 2007 கேட்கப்பட்ட கொஸ்டின். எப்பன்னு பாத்தீங்கன்னா 1945 அக்டோபர் மாசம் 24ஆம் தேதி தான் ஐநா சபை அமைச்சிருப்பாங்க. சரிங்களா? இந்த 1935னா இந்திய அரசு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1935. 1919 மாண்டேக சென்ஸ்போர்டு சீர்திருத்தம் எந்த வருஷம்னா 1919. 1947 ஜூலை 18 இந்திய விடுதலை சட்டம் இயற்றப்பட்ட நாள். இந்த இந்திய விடுதலை சட்டத்தின்படிதான் 1947 ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி நம்ம சுதந்திரம் அடைஞ்சோம். சரியா? சோ ஐநா சபை என்பது வரலாறுல மிக முக்கியமானது, அதை பாத்துக்க. நம்ம இதுல பார்த்தோம்னா இந்த ஒரு சில பாயிண்ட் அரசியல், இந்த ஒரு சில பாயிண்ட் மட்டும் போதும் நமக்கு. அடுத்து பாருங்க, ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கும். அது பொறுத்துகள் வேற மாதிரி இருக்கும். புனித வில்லியம் கோட்டை எங்க இருக்கு? புனித வில்லியம் கோட்டை எங்க இருக்கு பாத்தீங்கன்னா கல்கத்தால தான் புனித வில்லியம் கோட்டை இருக்கு. அங்கதான் பார்த்தோம்னா அந்த புனித வில்லியம் கோட்டையில தான் 1773 1773 ஒழுங்குமுறை சட்டத்தின்படி 1774ஆம் ஆண்டு என்ன அமைச்சாங்க? முதல் உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்டுச்சு. அந்த உச்ச நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் 4 நீதிபதிகள் இருப்பாங்க. அந்த தலைமை நீதிபதிக்கு பேர் என்னன்னா சார் எலிஜா எம்பே. அதே மாதிரி பார்த்தோம்னா 1801 மெட்ராஸ்ல உச்ச நீதிமன்றம் அமைச்சாங்க. அதே மாதிரி பம்பாயில பாத்தீங்கன்னா 1824 உச்ச நீதிமன்றம் அமைச்சாங்க. பம்பாயில 1824 உச்ச நீதிமன்றம் அமைச்சாங்க. அதே மாதிரி டெல்லியில பாத்தீங்கன்னா 1935 இந்திய அரசு சட்டத்தின்படி 1937 டெல்லியில கூட்டாட்சி நீதிமன்றம் அமைச்சிருப்பாங்க. அதே மாதிரி புது டெல்லியில பாத்தீங்கன்னா நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஆர்டிகல் 127 படி நம்மளோட உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்டுச்சு. புதுச்சேரி, இந்த புதுச்சேரியை பாண்டிச்சேரின்னு மாத்துறாங்க. இந்த புதுச்சேரியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 2006 பாண்டிச்சேரியா புதுச்சேரியா என 2006 மாத்துறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதுச்சேரி எந்த ஆண்டு இந்தியா ஒன்றியத்துடன் இணைச்சுன்னா 1962 ஒன்றியத்துடன் இணைச்சு. சட்டமன்றம் உள்ள யூனியன் பிரதேச இந்த புதுச்சேரி யூனியன் பிரதேசம் ஒன்று. சரியா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா மதுரையில நேரடியாக வகுப்புக்கு வர முடியாதவங்களுக்கு சூரரை போற்று 4.0 என்ற ஒரு பேர்ல ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நீங்க எப்படி அட்டன் பண்ணா கணியன் அகாடமின்னு ஒரு பிளே ஸ்டோர்ல ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இது எங்க டெஸ்ட் பேட்ச். ஒவ்வொரு டெஸ்ட் முடியல உங்களுக்கு விளக்கம் கொடுப்போம். இதே மாதிரி போன வருஷம் 2021 எக்ஸாமுக்கு நாங்க ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். அந்த டெஸ்ட் பேட்ச்ல 90% வினாக்கள் எல்லாமே நான் எங்களுடைய டெஸ்ட்ல இருந்து கேட்கப்பட்ட வினாக்கள் தான். சரிங்களா? சோ இதுல ஜாயின் பண்ண நினைக்கிற ஆட்கள் 7845454747 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா டீட்டெயில் கேட்டுக்கணும். So next question 2007 கேட்கப்பட்ட கொஸ்டின், சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல். நம்ம 1947 சுதந்திரம் அடைஞ்சோம். சோ அப்ப யாரு பாத்தீங்கன்னா கடைசி வைஸ்ராய் இருந்தவர் மவுண்ட் பேட்டன் தான். சோ அவர் தான் சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக நியமனம் செய்யப்பட்டார். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் பாத்தீங்கன்னா ராஜாஜி. சரிங்களா? அவர் தான் சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல்னால ராஜாஜி தான். அதே மாதிரி கடைசி கவர்னர் ஜெனரல்னால ராஜாஜி தான். சரிங்களா? ராஜாஜி தான். சரியா? சோ டாக்டர் ஜாகிர் ஹுசேன் பாத்தீங்கன்னா இந்தியாவின் குடியரசுத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருப்பார். எப்பனா 3வது இந்திய குடியரசுத் தலைவர் பாத்தீங்கன்னா ஜாகிர் ஹுசேன் தான். இந்த ஜாகிர் ஹுசேன் அவர்கள் தான் 1969 இறந்து விடுவாரு. அதற்கு பதிலாகத்தான் ஒரு துணை குடியரசுத் தலைவர் பொறுப்புக்கு வரணும். அவரும் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு போட்டியிட போறதுனால 1969
ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பொறுப்பு குடியரசுத் தலைவராக இருந்தாரு. அவரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா நீதியரசர் இதயத்துல்லா. நீதியரசர் இதயத்துல்லா. சோ நீதியரசர் இதயத்துல்லா நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. யாருக்கு பதிலாக வந்தாரு, எந்த குடியரசுத் தலைவருக்கு பதிலாக பொறுப்புக்கு வந்தாருன்னா நீதியரசர் இதயத்துல்லா. எதுக்காக வந்தாருன்னா டாக்டர் ஜாகிர் ஹுசேன். சரிங்களா? அதே மாதிரி டாக்டர் ராதாகிருஷ்ணன் பாத்தீங்கன்னா பாரத ரத்னா விருதை வென்ற முக்கியமான நபர்களில் இவரும் ஒருவர். இவர் பாத்தீங்கன்னா இந்தியாவின் 2வது குடியரசுத் தலைவராக நியமனம் செய்திருப்பாரு. அதே மாதிரி முதல் இந்திய துணை குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் தான். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க. ஏற்கனவே இப்ப சொன்னது முழு சுதந்திர நாளாக பூர்ண சுவராஜ் டே கொண்டாடப்பட்ட நாள். முழு சுதந்திர நாளாக பூரண சுயராஜ்ய தினம் கொண்டாடப்பட்ட நாள். சரியா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே 8 கொஸ்டின் எப்ப எக்ஸாம் கேட்கப்பட்ட கொஸ்டின். அடுத்து வரக்கூடிய ஒரு 11 கொஸ்டின் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். சரிங்களா? முழு சுதந்திர நாளாக அடுத்து வரக்கூடிய 12 கொஸ்டின். முழு சுதந்திர நாளாக என்னைக்கு நம்ம கொண்டாடப்பட்ட நாள் பாத்தீங்கன்னா 1930 ஜனவரி 26 தான். சரிங்களா? அன்னைக்கு தான் என்னன்னா நமக்கு சுதந்திரம் அடைஞ்ச மாதிரி நம்ம பூர்ண சுயராஜ்ய தினம் கொண்டாடணும். இதே 1950 ஜனவரி 26 1950 ஜனவரி 26 நம்மளுடைய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள். அதே மாதிரி நம்மளுடைய இந்திய குடியரசு ஆன நாள் பாத்தீங்கன்னா 1950 ஜனவரி 26. நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் பாத்தீங்கன்னா 1949 நவம்பர் 26. இந்த நவம்பர் 26 தான் நம்ம வந்து இந்திய அரசியலமைப்பு சட்ட தினமா கொண்டாடுறோம். இந்த ஜனவரி 24 1950 அன்னைக்குதான் நம்மளுடைய தேசிய கீதமும் நம்மளுடைய தேசிய பாடலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். இதுவே இந்த நாள்ல மிகவும் இன்னொரு முக்கியமான நாள் நிர்ணய சபைக்கான இறுதி நிகழ்வு நடைபெற்ற நாள் பாத்தீங்கன்னா 1950 ஜனவரி 24 தான். அடுத்து பாருங்க, நிர்ணய சபையில் இடம்பெற்றிருந்த பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை பேரு? நிர்ணய சபையில பெண் உறுப்பினர்கள் எத்தனை பேருன்னா 15 பேரு. அப்ப நிர்ணய சபையில மொத்தம் எத்தனை பேர் பாத்தீங்கன்னா 389 பேரு. அந்த 389 பேர்ல 15 பேர் பெண்கள், தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்பட்டவர்கள் 296. இந்த 389 பேரை பிரிச்சோம்னா 292 பேரு மாகாண பகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டவர்கள்னா 292. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தலைமை ஆணையாளர் பகுதியிலிருந்து பாத்தீங்கன்னா 3 நபர்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பலுசிஸ்தான் சார்பில் பாத்தீங்கன்னா 1 நபர். 93 பேரு சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள். ரைட்டுங்களா? இப்ப நிர்ணய சபை என்பது அரசியலமைப்பு நிர்ணய சபை என்பது 1946 அமைக்கப்பட்ட ஒரு சபை. இந்த 1947 பாகிஸ்தான் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு. சோ பிரிக்கப்படாம இருந்த பாகிஸ்தானும் இந்தியா ஒன்றாக இணைந்த போது 389 பேரு. பாகிஸ்தான் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் நம்மளுடைய நிர்ணய சபையில எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 299 பேர் இருந்தாங்க. அதுல 284 பேரு நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை என்னைக்கு நவம்பர் 26 1949 ஏற்றுக்கொள்கிறோம் என கையெழுத்திட்ட நபர்கள் எண்ணிக்கை 284. அடுத்த கொஸ்டின் 10th முதல் பாயிண்ட், அரசியலமைப்பு என்ற கொள்கை ஃபர்ஸ்ட் தோன்றிய நாடு எதுவும் பாத்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தான் அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் தோன்றிய நாடு. இந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அழுத்த குழு என்ற ஒரு வார்த்தை ஒரு அமைப்பு உருவானதுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால தான். அது கிச்சன் கேபினெட் எதை சொல்லுவோம்னா அதிபர் மக்களாட்சி முறை தான் கிச்சன் கேபினெட் மெத்தட்னு சொல்லுவோம். அது அமெரிக்கா தான். சரிங்களா? சோ இந்த கனடால கூட்டாட்சி தத்துவம் என்ற ஒரு அரசியலமைப்பு மூலத்தை எடுத்திருப்போம். கிரேக்கத்துல என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா மக்களாட்சியின் பிறப்பிடம் பாத்தீங்கன்னா பண்டைய கிரேக்கம். மக்களாட்சியின் பிறப்பிடம் பண்டைய கிரேக்கம். இங்கிலாந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேர்தல் முறை எங்க இருந்து எடுத்திருப்போம்? இங்கிலாந்து நாட்டுல தான் எடுத்திருப்போம். அது இங்கிலாந்து பார்லிமெண்ட் அமைந்து இருக்கக்கூடிய இடத்தின் பேரு வெஸ்ட் மினிஸ்டர் அரண்மனை. அந்த வெஸ்ட் மினிஸ்டர் பதவியை போன்றுதான் நம்மளுடைய பிரதமர் பதவி அமைஞ்சிருக்கு. சரியா? சோ அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் தோன்றிய நாடு USA. அடுத்து பாருங்க, வரைவு குழுவின் தலைவர், டிராப்டிங் கமிட்டியோட தலைவர். இதை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. சோ வரைவு குழுவின் தலைவர் யாரு பாத்தீங்கன்னா டாக்டர் PR அம்பேத்கர். இந்த டாக்டர் PR அம்பேத்கர் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஒரு நூலை எழுதியிருக்காரு.
இவர் எந்த விதியை தேவையற்ற வார்த்தை என கூறியுள்ளார்? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. எந்த விதியை தேவையற்ற வார்த்தை என கூறியுள்ளார்? சரியா? சோ இந்த கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி எந்த விதியை இதயம் மற்றும் இருதயம் மற்றும் ஆன்மா என டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் சொல்லியிருக்காரு? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? பி.என். ராவ் இவர் தான் வரைவு குழுவின் ஆலோசகர். வரைவு குழுவின் ஆலோசகர் யாருன்னு பாத்தீங்கன்னா பி.என். ராவ். ரைட்டுங்களா? சோ சர்தார் வல்லபாய் படேல். சர்தார் வல்லபாய் படேல் முதல் உள்துறை அமைச்சர். முதல் துணை பிரதமர் யாருன்னு பாத்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் படேல். அகில இந்திய பணியின் தந்தை என அழைக்கப்படுவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் படேல். நேரு, ஜவஹர்லால் நேரு முதல் இந்திய பிரதமர். இவர் தான் நேரு அவர்கள் தான் 1961 தேசிய ஒருமைப்பாட்டு குழுவை அமைத்தவர் யார் பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. சோ வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். இந்த தேவையற்ற வார்த்தை என்று எந்த விதியை கூறுகிறார்? இருதயம் மற்றும் என ஆன்மா என எந்த விதியை கூறுகிறார்? அது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையை பரிந்துரை செய்த அமைப்பு எது? இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையை பரிந்துரை செய்த அமைப்பு எது? 1946 ஒரு குழு இந்தியாவுக்குள்ள வரும். அந்த குழு பேரு தான் கேபினட் தூதுக்குழு. அந்த கேபினட் தூதுக்குழு தான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையை அமைச்சுக்குன்னு பரிந்துரை செய்யும். அந்த கேபினட் தூதுக்குழுவிற்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அமைச்சரவை தூதுக்குழு. இன்னொரு பேர் என்னது? அமைச்சரவை தூதுக்குழு. இந்த கேபினட் தூதுக்குள்ள யார் யார் இருப்பாங்கன்னா அலெக்சாண்டர் கிரிப்ஸ், பெத்திக் லாரன்ஸ். சரிங்களா? பெத்திக் லாரன்ஸ் தலைவராக இருப்பாரு. சோ அகிலாண்டு இதை வச்சுக்கோங்க. அமைச்சரவை தூதுக்குழு அகிலா. சரிங்களா? அந்த குழுவின் அடிப்படை பரிந்துரையின்படிதான் நம்மளுடைய அரசியலமைப்பு நிர்ணய சபை அமைக்கப்பட்டுச்சு. மவுண்ட் பேட்டன் திட்டம். மவுண்ட் பேட்டன் திட்டம். சோ இந்தியா பாகிஸ்தான் என இரு நாடுகளாக பிரிக்கப்படும் சொன்னது மவுண்ட் பேட்டன் திட்டம் தான். சரிங்களா? இந்த மவுண்ட் பேட்டன் திட்டம் என்னைக்கு கொண்டு வந்தாங்க? எந்த நாளில் கொண்டு வரப்பட்டது? மவுண்ட் பேட்டன் திட்டம் எந்த நாளில் கொண்டு வரப்பட்டது? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. மவுண்ட் பேட்டன் திட்டம் எந்த நாளில் கொண்டு வரப்பட்டுச்சுன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, இங்க கிரிப்ஸ் அறிக்கையில என்ன சொல்றாங்கன்னா 1942 கிரிப்ஸ் அறிக்கையில என்ன சொல்றாங்கன்னா இந்திய அரசியலமைப்பை இந்தியர்களை எழுதி கொள்ளலாம் சொல்றாங்க. இந்திய அரசியலமைப்பை இந்தியர்களை எழுதி கொள்ளலாம் சொல்றாங்க. சோ இத பார்த்த காந்தியடிகள் என்ன பண்றாரு? இது பின் தேதியிட்ட காசோலை. சோ காந்தியடிகளால் பின் தேதியிட்ட காசோலை என ஏதோ வர்ணிக்கப்பட்டிருக்க கிரிப்ஸ் அறிக்கை தான் வர்ணிக்கப்பட்டிருக்கு. சோ அடுத்த கொஸ்டின், இந்த நிர்ணய சபையின் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர். சரிங்களா? தற்காலிக தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. என்னைக்கு இவர் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹா எப்போது தேர்வு செய்யப்பட்டார் பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் 9ஆம் தேதி. 1946. சரியா? இந்த டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா வயதில் மூத்த உறுப்பினர். பிரெஞ்சு அரசியலமைப்புல வயதில் மூத்த உறுப்பினர் யாரோ அவர்தான் முதல் கூட்டத்தை வழி நடத்தி சொல்வாரு தற்காலிகமாக. அந்த வயதில் மூத்த உறுப்பினர் சச்சிதானந்த சின்ஹாவை நிர்ணய சபைக்கான முதல் கூட்டத்தை வழி நடத்தி செல்லுங்க அப்படின்னு அழைப்பு விடுத்தவர் யார்? சரிங்களா? அழைப்பு விடுத்தவர் யார்? தெரிஞ்சவங்களா கமெண்ட் பண்ணுங்க. சரியா? சோ ராஜேந்திர பிரசாத் இந்த நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர். நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யாருன்னா ராஜேந்திர பிரசாத். சரிங்களா? சோ தற்காலிக தலைவர் சச்சிதானந்த சின்ஹா, நிரந்தர தலைவர்னா ராஜேந்திர பிரசாத். அதே மாதிரி நம்மளுடைய அகாடமியோட ஆப் கன்யன் அகாடமியோட ஆப். சரிங்களா? இதுதான் கன்யன் அகாடமி. சரியா? சோ இந்த ஆப்பை அப்ளிகேஷன் நீங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். டவுன்லோட் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் இருக்கலாம். ஃப்ரீ டெஸ்ட் வரும். இல்ல எனக்கு இன்னும் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும், இன்னும் மோர் டெஸ்ட் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த ஆப் மூலியமா ஜாயின் பண்ணிக்கலாம். பிளஸ் நீங்க இந்த நம்பருக்கு 7845454747 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க இந்த ஆப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ அகாடமியோட இணைந்திருங்கள். ரைட், பொறுத்துக. அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, குடியுரிமை, நெறிமுறை கோட்பாடு. இது எந்த நாட்டுல இருந்து எடுத்தோம்? இங்கிலாந்து, அமெரிக்கா, ரஷ்யா, அயர்லாந்து. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணிக்கலாம். சோ அடிப்படை உரிமையில எந்த நாட்டுல இருந்து எடுத்தோம்னா அமெரிக்கா நாட்டுல இருந்து எடுத்தோம். அடிப்படை உரிமையில எந்த நாட்டுல இருந்து எடுத்தோம்னா அமெரிக்கா இருந்து எடுத்தோம். அடிப்படை கடமையில எந்த நாட்டுல இருந்து எடுத்தோம்? அந்த அடிப்படை கடமையில எந்த நாட்டுல இருந்து முந்தைய சோவியத் ரஷ்யால இருந்து எடுத்தோம். குடியுரிமை எந்த நாட்டுல இருந்து எடுத்தோம்னா இங்கிலாந்துல இருந்து எடுத்தோம். சோ நாம் பின்பற்றும் குடியுரிமை ஒற்றை குடியுரிமை. அதே மாதிரி இரட்டை குடியுரிமை உள்ள நாடுகள் அமெரிக்கா,
கனடா, சுவிட்சர்லாந்து போன நாடுகள் இரட்டை குடியுரிமை உள்ள நாடுகள். நெறிமுறைக்குட்பட டிபிஎஸ்பி அதை எங்க இருந்து எடுத்திருப்போமா, அயர்லாந்துல இருந்து எடுத்துப்போம். ஸோ 2314 2314. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். ஆப்ஷன் சி தான் இதற்கு ஆன்சர். சரிங்களா? இதுவே முகவுரை என்ற ஒரு மூலத்தை எந்த நாட்டு அரசியலமைப்பு மாதிரியின் அடிப்படையில் நம்ம எடுத்து நம்மளுடைய அரசியலமைப்பு வச்சிருக்கோம். முகவுரை எந்த நாட்டு அரசியலமைப்பு மாதிரியின் அடிப்படையில எடுத்திருக்கோம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின், அலுவலக மொழி பற்றி குறிப்பிடும் அட்டவணை எது? சோ அலுவலக மொழி பற்றி குறிப்பிடும் அட்டவணைனா அட்டவணை 8. சோ அலுவலக மொழிகள் சரிங்களா, ஆரம்பத்துல எத்தனை இருந்துச்சு? ஒரிஜினலி எத்தனை பார்த்தீங்கன்னா அலுவலக மொழிகள் 14 இருந்துச்சு. தற்போது அலுவலக மொழிகள் 22 இருக்கு. அந்த ஒரிஜினலி 14 மொழிகள் அலுவலக மொழிகள் இது. அதுக்கு முதல்ல செம்மொழி பார்க்கணும். சோ செம்மொழிகள் எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ் மொழி செம்மொழி, சமஸ்கிருத மொழி செம்மொழி. அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ் 2004, சமஸ்கிருதம் 2005. அடுத்து தெலுங்கும் கன்னடமும் 2008. தெலுங்கும் கன்னடமும் 2008. அதுக்கப்புறம் மலையாளம் 2013. அடுத்து ஒரியா மொழி 2014. சோ இது ஆறுமே செம்மொழிகள் தான். இந்தியாவில் அதிகமாக பேசக்கூடிய மொழி பாத்தீங்கன்னா இந்தி. ஜம்மு காஷ்மீர்ல பேசக்கூடிய அந்த 2 மொழிகள் பார்த்தோம்னா உருது மொழி, அதே மாதிரி என்னது காஷ்மீரி மொழி, உருது மொழி காஷ்மீரி மொழி. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா பஞ்சாபி, மிகப்பெரிய ஸ்டேட் எது? பஞ்சாபி சொல்லிக்கலாம். அதே மாதிரி மராத்தி சொல்லிக்கலாம், மகாராஷ்டிரா மராத்தி மொழி சொல்லிக்கலாம். அடுத்து இன்னொரு மொழி என்னது? வங்காளி மொழி. சரியா? வங்காள மொழி. அடுத்து குஜராத்தி மொழி, அசாமி மொழி. சோ 6, 8, 10, 12, 14 இந்த 14 மொழிகள் தான் என்னது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளா இருந்துச்சு. அடுத்து 21வது சட்டத்திட்டத்தின்படி சிந்தி மொழி அலுவலக மொழியாக கொண்டு வரப்பட்டுச்சு. அடுத்து 71வது சட்டத்திட்டத்தின்படி நேபாளி, கொங்கணி, மணிப்புரி அந்த 3 மொழிகளும் அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக கொண்டு வரப்பட்டுச்சு. 71. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 2 கூட்டினா 92வது சட்ட திருத்தம். அதன்படி போடோ, தோங்கரி, மைதிலி, சாந்திலி ஆகிய 4 மொழிகளும் அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக கொண்டு வரப்பட்டுச்சு. சரிங்களா? சோ இந்த அதுல துணை கேள்வி பாத்தீங்கன்னா அதிகார பகிர்வு பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை எது? அதாவது பட்டியலை பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை எது? சரியா? சோ இதுவே பாத்தீங்கன்னா 11வது அட்டவணை பஞ்சாயத்து ராஜ் பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை 11. நகர்பாலிகா அமைப்பை பற்றி சொல்லக்கூடிய அட்டவணைனா 12வது அட்டவணை. அடுத்தவங்க, இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட போது எத்தனை பகுதிகள் இருந்துச்சு? 22 பகுதிகள் இருந்துச்சு. சோ தற்போது இருக்கக்கூடிய பகுதிகள்னா 25 பகுதிகள். இதுவே அட்டவணையும் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல 8 அட்டவணைகள் இருந்துச்சு. தற்போது இருக்கக்கூடிய அட்டவணை 12 அட்டவணை. அதுவே பாத்தீங்கன்னா எத்தனை ஆர்டிகல் இருந்துச்சுன்னா 395 ஆர்டிகல் இருந்துச்சு. இதுவே இது முக்கியமான முகவுரையோடுன்னு ஒரு வார்த்தையை நம்ம சேர்த்துக்கணும். முகவுரையோடு என்னது? இது முகவுரையோடு 22 பாகம் 8 அட்டவணை 395 விதிகள் ஆரம்பத்துல இருந்துச்சு. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போவோம். சோ இஸ்லாமியர்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்ட ஆண்டு. 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தம் தான். ஏன்னா அந்த மிண்டோ பிரபு அவர்கள் என்ன பண்ணுவாருன்னா முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி வழங்கி அவர்களுக்கு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கொடுப்பாரு. சோ அந்த மிண்டோ பிரபு தான் அந்த மிண்டோ பிரபு தான் வகுப்பு வாரி பிரதிநிதித்தின் தந்தை என அழைக்கப்படுகிறாரு. அதே மாதிரி 1919 மாண்டேகி சிம்ஸ்போர்டு சீர்திருத்தத்தின்படி மீதி இருக்கக்கூடிய சீக்கியர்கள், இந்திய கிறிஸ்தவர்கள், ஆங்கில இந்தியர்கள் இவர்களுக்கெல்லாம் தனி தொகுதி வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? சோ இஸ்லாமியர்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டான்னா 1909. அடுத்து பாருங்க, விக்டோரியா மகாராணி பேரறிக்கையை வாசித்தவர் யாருப்பா? பேரறிக்கையை வாசித்தவர் யாருன்னா கானிங் பிரபு. என்னைக்கு வாசிப்பாருன்னா நவம்பர் 1 1852 வாசிப்பாரு. எந்த இடத்தில் வாசிப்பார்? எந்த இடத்தில் வாசிக்கப்பட்டுச்சு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த விக்டோரியா மகாராணி பேரறிக்கை என்ன சொல்லுவாங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி முடிவுக்கு வருது. சோ இனிமேல் இந்தியா நேரடியாக ஆட்சி செய்யப்படும் சொல்றாங்க. இந்த எனவே விக்டோரியா மகாராணி பேரறிக்கை இந்திய மக்களின் மகாசனம் சொல்றாங்க. இந்திய மக்களின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது. சரிங்களா? இவர் தான் ஃபர்ஸ்ட் வைசிராய் நியமனம் செய்யப்பட்டவர். யாரு? இவர் தான் வைசிராய். சோ முதல் பாத்தீங்கன்னா
என்னது வங்காளத்தின் கவர்னர் வந்து வங்காளத்தின் தலைமை ஆளுநரா மாத்துவாங்க. அவ்வாறு நியமனம் செய்யப்பட்ட முதல் தலைமை ஆளுநர் வங்காள தலைமை ஆளுநர் யாருன்னு பாத்தீங்கன்னா வாரன் கேஸ்டிங்ஸ் பிரபு. எப்ப பாத்தீங்கன்னா 1773 ஒழுங்குமுறை சட்டத்தின்படி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வங்காளத்தின் தலைமை ஆளுநர் பதவிய இந்தியாவின் தலைமை ஆளுநர் பதவியில் மாத்துவாங்க. எப்ப மாத்துவாங்க பாத்தீங்கன்னா 1833. சரிங்களா? சோ இப்ப இந்தியாவின் தலைமை ஆளுநர் பதவி வந்து இந்தியாவின் அரச பிரதிநிதி அப்படின்னு மாத்துவாங்க. சோ முதல் அரச பிரதிநிதி பாத்தீங்கன்னா யாரு? கானிங் பிரபு. அதுக்கப்புறம் இந்த வைஸ்ராய் பதவியை மாத்திட்டு மீண்டும் இந்தியாவின் தலைமை ஆளுநர் கொண்டு வருவாங்க. 1947 இந்தியாவின் சுதந்திர இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் மவுண்ட் பேட்டன் பிரபு. சோ அதுக்கப்புறம் இந்தியாவை சேர்ந்த தலைமை ஆளுநர் ராஜாஜி, அவர்தான் கடைசி தலைமை ஆளுநர். சரிங்களா? சோ விக்டோரியா மகாராணி பேரறிக்கை வாசித்தவர் யார் பாத்தீங்கன்னா கானிங் பிரபு. அடுத்து பாருங்க, கேபினட் தூதுக்குழு இடம் பெறாதவர் ஏற்கனவே சொல்லிட்டோம், அகிலா அலெக்சாண்டர் கிரிப்ஸ் பெத்தி கிளாரன்ஸ். சோ மவுண்ட் பேட்டன் பிரபு தான் கேபினட் தூதுக்குழுல இடம்பெறவில்லை. இந்த கேபினட் தூதுக்குழு தான் நம்மளுடைய நிர்ணய சபையை பரிந்துரை செய்தது. கேபினட் தூதுக்குழு தான் நம்மளுடைய நிர்ணய சபையை பரிந்துரை செய்தது. சரிங்களா? கேபினட் தூதுக்குழு. இந்த கேபினட் தூதுக்குழு அலெக்சாண்டர் கிரிப்ஸ் பெத்தி கிளாரன்ஸ் இதை மறந்துடக்கூடாது. இந்த கேபினட் தூதுக்குழு 1946 இந்தியாவுக்குள் வருகை தந்துச்சு. எந்த மாதத்தில் வருகை தந்தது தெரிஞ்சதை ஆன்சர் பண்ணுங்க. சரியா? சோ கேப்டன் இன்னைக்கு வெற்றிகரமாக வந்து இன்னைக்கு வந்து நம்ம அரசியலமைப்புல முதல் கிளாஸ் முடிச்சுட்டோம். அடுத்தடுத்த கிளாஸ்ல எங்களோட இணைந்திருங்கள். உங்களுடைய வெற்றிக்கு நாங்க என்னைக்குமே துணை நிற்போம். அடுத்தடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். காணொலியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.